கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். கணக்கம்பட்டி சத்குரு ஞான வள்ளலே சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் ஒரு நல்ல விஷயத்தை பதிவு செய்யத்தான் வந்திருக்கின்றேன். நான் உன் கண்ணில் படும் நேரம் இனி நீ அதிர்ஷ்டயோகத்தில் தான் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். இத்துணை காலமாக உனக்கு கெட்ட நேரம் இருந்தது அல்லவா? அந்த கெட்ட நேரத்தை முடித்து வைத்து விட்டு உனக்கான நல்லதையும் நல்ல நேரத்தையும் ஆரம்பித்து வைப்பதற்கு நானே அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். அடி மீது அடி வைத்து எப்பொழுது வருவாய் என்று இந்த அப்பனை பார்த்து கேள்வி கேட்டாயே. நீ கேட்ட கேள்விக்கு பதில் கூறும் நிலைமைக்கு நான் வந்தே விட்டேன். என் பிள்ளையே, உன் இரக்கத்தை பார்த்து நான் இறங்காமல் இருப்பேனா? என் பிள்ளைகள் அவர்களின் தேவைகள் மட்டுமல்ல, கண்ணில் படுவோருக்கும் இரக்க குணத்தோடு அவர்களுக்கும் சேர்த்தல்லவா, யாருமே என்று தெரியாத ஒருவருக்கும் என்னிடம் சேர்த்தல்லவா இங்கு கையேந்தி நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட நல் எண்ணத்தை உடையவருக்கு நான் எப்படி மனம் இறங்காமல் இருப்பேன்? என் தங்க பிள்ளையே, என் பிள்ளைகள் கேட்டு நான் வராமல் இருப்பேனா? ஒரே ஒரு முறை இந்த அப்பனை சோதித்து வேண்டுமென்றாலும் பார். கண்ணீர் விட்டு இந்த அப்பனை நீ இங்கு மனதில் நினைத்துக்கொள். உன் கேட்ட கேள்விக்கு நான் ஏதோ ஒரு வகையில் இங்கு பதில் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் படமாக இருக்கலாம், என் வார்த்தைகளாக உன் காதில் வந்து சேருவேன். என் பிள்ளையே, நானே நேரடியாக உன்னிடம் வந்து பேசியிருக்கின்றேன். எத்தனை முறையோ நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ நான் உன் கண்ணில் பட்டு தானே உனக்கான கேள்விக்கு பதிலை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் என் அதிர்ஷ்டமான என் செல்ல பிள்ளைகளுக்கு கனவில் தோன்றி நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றேன். இதை எத்தனை குழந்தைகள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? அதை இன்னும் மேலும் அதிகப்படுத்துவதற்குத்தான் உன் கெட்டதையெல்லாம் கழித்துவிட்டு உன் கர்ம வினையினை அத்தனையும் நான் முறியடித்து விட்டு நீ கேட்ட வரத்தினை நான் தருவதற்காக வந்து இருக்கின்றேன். சோதனை என்று உன் சோதனை ஓட்டம் முடிந்தே விட்டது என் பிள்ளையே. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வெளிச்சமே இல்லை அப்பா. நான் இருட்டிலே அல்லவா நடந்து கொண்டு இருக்கின்றேன். இனி நான் என்னதான் செய்ய போகிறேன்? மன குழப்பமும் பதற்றமும் அதிகமானது மட்டும்தானே மிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது. எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று அல்லும் பகலும் ஓடிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த ஓடிக்கொண்டு இருப்பதற்கான பலன் ஒன்றுமே கண்ணுக்கு தெரியவில்லையே, ஊசி அளவு கூட ஒன்றுமில்லையே என்று நீ யோசிக்கின்றாய். அது எப்படி உனக்கு உழைப்பிக்கேற்ற பலனை இந்த அப்பன் தராமல் இருப்பான் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? எல்லா நல்லதையும் நான் உனக்கு தருவதற்குத்தான் உன் கரும வினையினை இத்துணை காலமாக அழித்து கொண்டிருந்தேன். நல்ல காலம் பிறந்து விட்டது என் தங்க பிள்ளையே. நீ கேட்டதற்கும் மேலாகவே என் பிள்ளைகள் எத்துணை செல்வ வளத்தோடு இனி வாழப் போகிறார்கள் என்று மற்றவர்கள் வியந்து பார்க்கும் தருணத்தை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். இந்த சத்தியத்தின் உண்மை என்றுமே மாறாது. என்னை முழுமையாக என்னையே கதி என்று என் காலடியில் சரணடைந்திருக்கும் என் பிள்ளையே, இந்த குருவடியில் சரணடைந்திருக்கும் என் பிள்ளையே, உன்னை கரையேற்றுவதற்குத்தானே இந்த அப்பன் உன் கையை பிடித்திருக்கின்றேன். நீயோ தெரிந்தும் தெரியாமல், புதைக்குழி எதுவென்றே தெரியாமல், கண்ணும் தெரியாமல் அங்கு விதி போன போக்கில் சென்று கொண்டிருந்தாய். ஆனால் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கு சில சோதனைகளை அனுமதித்தேனே தவிர உன்னை அப்படியே விட்டு விடுவதற்காக அல்ல. சில உண்மைகள் உனக்கு தெரிந்து விட்டது அல்லவா? இந்த கஷ்டமான சூழ்நிலையில்
உன் கூட இருப்பவர்கள் யார் என்று உனக்கு புரிந்துவிட்டது அல்லவா? அந்த உண்மையின் கள நிலவரத்தை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த அப்பன் சோதனையை உனக்கு கொடுத்தேனே தவிர வேறொன்றும் இல்லை என் பிள்ளையே. ஐயோ, நம் மனதில் நினைத்ததை அப்படியே சொல்லிக்கொண்டு இருக்கின்றானே என்றுதானே நினைக்கின்றாய்? நான் உன் நிழலாக மட்டுமல்ல, உன் நிஜமாகவே உன் வாழ்க்கையாகவே நான் இருந்து கொண்டு இருக்கும்போது எப்படி தங்கப்பிள்ளையே உன்னை விட்டு விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் வாழ்க்கைக்கு நானே ஏற்றவனாக வந்து இருக்கும் போது இனி கேட்டதை விட பெருமகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. சந்தோஷம் உனக்கு வரும் வேளையில் மற்றதை பற்றி எல்லாம் நீ மனதில் குழப்பம் அடைய வேண்டாம். கேட்டதற்கு மேலாக ஒருபடி மேலாக என் பிள்ளைகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கப் போகிறேன். வாழ்க வளமுடன்.